சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ வரைக்குமே நான் எக்ஸாம்க்கு இங்கிலீஷ்க்கு என்ன படிக்கணும்னு கூட தெரியாம ஒரு குழப்பமான நிலையில இருக்கிறேன். எனக்கு படிக்கிறதுக்கு கையில எதுவுமே கிடையல எதுவுமே இல்ல. அப்படின்ற ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பாருங்க. சென்டம் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸும் ஃபுல்லா வந்து பாருங்க. ஒரே ஒரு 50 பேஜ் மெட்டீரியல் ஒட்டுமொத்தமா சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கான ஒரே ஒரு வீடியோ இது அப்படின்னே வந்து சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வந்து 5ஆம் தேதி வந்து பொது தேர்வு அப்படின்றது வந்து நடைபெற போகுது. ஸோ இந்த பொது தேர்வுல வந்து அனைத்து விதமான மாணவ செல்வங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்கு வந்து தயாராகிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு மெட்டீரியலுங்க, எல்லாமே இருக்கு. டிடிஎல் 6 டிடிஎல் படிச்சா போதும். வெறும் 6 டிடிஎல் படிச்சா போதுங்க. வெறும் 6 டிடிஎல் இல்ல சரி ஓகே எனக்கு 6 கூட கஷ்டமா இருக்கும் அப்படின்னா நீங்க 4 படிச்சா கூட போதும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய டெலிகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே படிங்கப்பா. 12th ஸ்டாண்டர்டில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு பயப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக யார் இருப்பீங்க அப்படின்னா மோஸ்ட்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொஞ்சம் ஃபியராக இருக்கும். ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஐயோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே புரியும், எல்லாமே தெரியும். பட் ஆனால் அது எப்படி வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதுறது அப்படின்றது தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த நம்முடைய டெலிகிராம் குரூப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த கேட்க போற இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கு. போது தமிழ் எப்படி கஷ்டமா இருக்குதான் போது ப்ரோ, போ ப்ரோ அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஈஸின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்க அந்த டெலிகிராம்ல நீங்க விசிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இருக்கு, இல்லாதது எதுவுமே கிடையாது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கு, அதாவது சினனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், வேர்ப்ஸ் இருக்கு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா fill in the blanks, spot the error, லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும், டிடிஎல்ல ப்ரோஸ்ல எது படிக்கணும், போயம்ல எது படிக்கணும், சப்ளிமெண்ட்ரியில எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சம்மரி மேக்கிங் நோட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றது உட்பட வந்து எல்லாமே A to Z வந்து நீட்டா அழகா கொடுத்துருக்குறாங்க. எனக்காக 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கட்டாயமா அதை விசிட் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்றத A to Z டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா வந்து பண்ணலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. இங்கிலீஷ்க்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பக்காவா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க அதை பத்தி பெருசா வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ கண்டிப்பா டோட்டலாவே நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஸ்கோர் நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவா இருக்கு. கிராமர் பார்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அதிலே வந்து கொடுத்துருக்குறாங்க. 1 மார்க் என்னென்ன பண்ணணும், அப்புறம் போயம் கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்கறது, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டயலாக் ரைட்டிங், அதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ மறக்காம அந்த மெட்டீரியலையும் குரூப்பையும் விசிட் பண்ணி பாருங்க சில குட்டீஸ். ஏன்னா அதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால வந்து மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. ஏன்னா இது போல அடுத்தடுத்த காணொளிகள் காத்து கொண்டிருக்கு.